உண்டாக்கப்பட்ட ஒரு காரியத்திற்கு இவ்வளோ ஆற்றல் இருக்குமானால், அதை உண்டாக்கின வார்த்தைக்கு அதை விட பல கோடி மடங்கு ஆற்றல், வல்லமை, உத்தமம் இருக்காதா? யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ இந்த காணக்கூடிய படைக்கப்பட்ட மாரியையும், அதாவது மழையையும், உறைந்த மழையையும் இப்படி செய்கிறது. இது படைக்கப்பட்டது. இது நமக்கு இயற்கையாக அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த காரியங்களை உண்டாக்கின இயற்கைக்கு அப்பாற்பட்ட வார்த்தையை ஏன் நம்ப மாட்டேங்கிறோம்? ஏன்னா சூழ்நிலை பாருங்க பிரதர், சூழ்நிலையானது உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய உருவாக்கும் தன்மை கொண்ட, உருவாக்கும் வல்லமை கொண்டு தேவனுடைய வார்த்தை இருக்கும் போது அந்த சூழ்நிலை மாற்றப்படும், அந்த சூழ்நிலை ஆளப்படும், அந்த சூழ்நிலை மறைந்து போகும். வார்த்தை